Hi guys, welcome to another useless video. ஸோ இன்றைக்கி என்னம்மா வீடியோ இப்போ என்னம்மா வீடியோனா நான் என் ஹவுஸ் டூர் காமிக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அப்புறம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என் ஹவுஸ் கொஞ்சம் நான் மாற்றிட்டேன், அதனால் திரும்ப பாருங்கள் சரியா. நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். என் வீடு இங்கேருந்து ஆரம்பிக்குது, அதாவது இந்த கதவு இருக்கா, இங்கேருந்து என் வீடு ஆரம்பிக்குது. இப்படி இங்கே வந்தோடனே இப்படி இருக்கும். இது என்னதுன்னா தண்ணி கேனை. அது வந்து அந்த அண்ணா அங்கே தான் போடுவார். எனக்கு அது தூக்கு கூட சோம்பித்தனா அங்கேயே இருக்கும். இது பார்த்தீங்களா, இது வழியாக பார்த்தா என் கிச்சன் தெரியும். சரி அது விடுங்க, ஃபஸ்ட் இங்கிட்டிருந்து முடிச்சிடுறேன். இது வந்து ஃப்ரிட்ஜு, இதுக்கு மேலே என் வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது. இது வந்து ஏர் ஃப்ரெஷ்னர். அப்புறம் என்னோடய அழகான துணிகள் எல்லாம் காய போடுறதுக்காக இந்த இடம் எங்கள் அம்மா கட்டி கொடுத்தது. அதை கலட்டலாம்னு நினச்சி வேறு எங்கே காய போடுறதுன்னு தெரில, அதனால் கலட்டல. அப்புறம் இது என்னோடய அழகான ஷூ ஸ்டாண்ட். அப்புறம் இது மேட்டு துவைச்சது, அதனால் அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் என் சேர் இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல இப்படி உட்காரலாம். இங்கே அப்புறம் விஸ்க் இருக்குது என்னோடது. இது எல்லாமே காலேஜ் பேக்கில், இது இல்லை, இதெல்லாம் காலேஜ் பேக்கில் வைக்கணும். இது பேட் எதுக்குன்னா எமர்ஜென்சிக்கு எப்போயாச்சும் வந்துடுச்சு, இல்லை யாராவது கேட்டாங்கனாலும் கொடுக்குறதுக்கு. இதெல்லாம் என்னோடய கண்ணாடி எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் இது லேப்டாப்பில் போடுறது இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் 3 கேல்குலேட்டர் வச்சுருக்கேன். அக்கா படிக்க தான் மாட்டேறேன். அப்புறம் இங்கே சாமி, நீனா சாமி நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னேன்னு கேட்பீங்க, ஆனால் எனக்கு பேய் பயம் இருக்குது, அதுக்காக சாமி வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் என்னோடய ஃபோன் கேஸ், இப்போக்குள்ளே வாங்கினது. 1 மாதம் தான் அது ஃபோன் வாங்கி, கேஸ் மட்டும் இத்தனை வாங்கி அடிக்கிட்டேன். அப்புறம் இது என் ஜிம் பேக், ஜிம் பேக். அப்புறம் லேப்டாப் பேக், இது பழைய காலேஜ் பேக், புது காலேஜ் பேக். அதில் ஏதோ ஃபேன் இருக்குது, அதில் வந்து என்னோடய வெளில போனால் எடுத்துகிட்டு போகிற பேக். அப்புறம் வந்து இப்படியே வந்து என்னோடய அழகான வாஷிங் மிஷின் கைஸ், இப்போ தான் வாங்கினேன். அழகாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் பாத்திரம் விளக்கல, பார்க்காதீங்க, எதுவும் விளக்கல, அதுவும் விளக்கல. ஒரு வாழைப்பழம் இருக்குது, வெயிட் ஸ்கேல் இருக்குது. இந்த இப்படி ஆன் பண்ணோன்னா வச்சுக்கோங்க, நம்ம வெயிட் மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ தான் பண்ண வேணாம். அப்புறம் பாஸ்தா பண்ணி சாப்பிட்டு, பாஸ்தா இருக்குது, அதுக்கான சாஸ் இருக்குது. அப்புறம் பம்கின் சீட்ஸு, அப்புறம் முட்டை. ஐயோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது கைஸ், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ கீழே ஃபுல்லாக. ஏன்னா இங்கே இடம் இல்லை, இங்கே தான் பாத்திரம், இங்கே தான் இப்படி கசகசன்னு தான் இருக்கும். அது பரவாயில்ல, நான் வந்து அப்படி தான் வச்சுருப்பேன். ஐயோ என் செப்பல் போட மறந்துட்டேனே. செப்பல் போட்டாச்சா. இப்போ வாங்க என்னோடய ரூம் டூர் காமிக்கிறேன். இதுதான் மேட். நேராக சரி விடுங்க. இங்கே பார்த்தீங்களா, வாஷிங் மிஷின் இங்கே இருக்கலாம், பைப்பு நேராக பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஐயோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இது என்னோடய வால். அப்புறம் இது வந்து சரி இது. அப்புறம் இதுதான் என்னோடய வால். அப்புறம் இந்த சைடு சும்மா இப்படி ஒன்று வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோடய மூலம் இருக்குது. இருங்க ஒரு லாங் வியூ ஃபஸ்ட்க்கா. இப்படி தான் இருக்கும் என் ரூம். இதுதான் என்னோடய ரூம். இங்கே அப்படியே வந்தால் என் கண்ணாடி இருக்கும். அப்புறம் இது வந்து என்னோடய காலேஜ் டைம் டேபிள். இது சும்மா ஒட்டி வச்சுருக்கேன். இங்கே இது வந்து டு டூ லிஸ்ட் வச்சுருப்பேன், எப்போ பார்த்தாலும் மறந்துடுவேன் எல்லாத்தையும். ஐயோ என் நம்பர் இது. அப்புறம் இதுதாங்க என்னோடய ஸ்டடி செட்டப்பு. இது வந்து இது சும்மா நோட்டு. இது என் லேப்டாப். அப்புறம் இது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், ப்ரெடேட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுலேயே ஆக்சுவலாக அதுக்கு பென் ஸ்டாண்ட் வாங்கணும்னு நினச்சேன். அது எதுக்கு நான் அந்த பாக்ஸே வெட்டி வச்சுட்டேன். ஐயோ என் ப்ளூ நிற்க மாட்டேதே. அது லிப் கிளாஸ், இது ஸ்டிக்கி நோட்ஸு, இது இந்த எழுதி ஓட்டுற பேப்பரு. அப்புறம் இது எதுக்குன்னா இந்த ஒர்க்கு பாருங்கள், இதுக்கு நான் ஆன் பண்ணவா இப்படி கலர் கலராக லைட்டு மாற்றிக்கலாங்க இதில். இது ரொம்ப காசு கம்மி தான், வேணும்னு கேளுங்க. அப்புறம் இது என்னோடய ஸ்பீக்கர், இது என்னோடய ஒரு பெரிய இது. அப்புறம் இது என்னோடய லேகியம். அப்புறம் சைடில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் இது குப்பைத்தட்டி. அப்புறம் ஐயோ பெட்டெல்லாம் இப்படி இருக்கே. இது என்னோடய பெட், இது என்னோடய கர்டன்ஸ். அப்புறம் அப்படியே இப்படி வந்துட்டால் என்னோடய இது இருக்கும், அது என்னது, இது பெரிய ஷெல்ஃபு. இது ஃபுல்லாக மேக்கப் திங்ஸ். இந்த கிளிப் ஏன் இங்கே இருக்குது, இந்த இது ஃபுல்லாக என்னோடய மேக்கப் திங்ஸ். அது ஃபுல்லாக லிப்ஸ்டிக், ஃபுல்லாக ஸ்கின் கேர். இது ஃபுல்லாக என்னமோனா அது ஃபுல்லாக பாடி கேர். இது ஃபுல்லாக ஸ்கின் கேர். இது ஃபுல்லாக மேக்கப்பு. அப்புறம் கீழே ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸுன்னா அந்த சைடு ஹேர் கேர் இருக்கும். அவ்வளோதான். பாத்ரூம் வந்து நான் காமிக்க வேணான்னு விரும்புகிறேன். அவ்வளோதாங்க ஐஸ் ரூம் டூர்.
ஐ கைஸ் ஹோப் நீங்கள் வந்து என்னோடய ரூம் டூரை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. இதான் கைஸ் என் வீடு. இங்கே தான் உட்காந்துட்டு ஷூட் பண்ணிகிட்ருப்பேன். ஏஸ்தட்டிக்கான பேக்ரவுண்டில் அந்த அந்த டப்பா பாருங்க கைஸ். கீழே வைக்க இடம் இல்லை, எங்கே வைக்கணும் அங்கே வச்சா வீடியோவில் எல்லாம் தெரியுது. இட்ஸ் ஓகே கைஸ். இருக்க வீட்டில் இது ஓகே தானே. ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு ரூம், ஒரு ரெஸ்ட் ரூம், இது தவிர என்ன வேணும் கைஸ் வாழ்க்கையில் உங்களுக்கு? அவ்வளோதான் கைஸ். ஸ்டேடியம் இருக்கு. சரி ஓகே கைஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.